ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தொடர்ந்து கூடுதல் விவரங்கள் தகவல்களை கேட்டு பெற இணைகிறார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன். ஹேமச்சந்திரன், வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஏற்கனவே ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் விடுத்த அன்னைக்கு வெயில் அடிச்சு நமக்கு ஒரு ஏமாற்றம் கொடுத்தது. ஸோ வரும் நாட்கள்ல, இன்றோடு சேர்த்து வரும் நாட்கள்ல நம்ம மழை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய விரிவான தகவல்கள் என்ன? குறிப்பாக பார்த்தோம்னா, தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே புயலாக நமக்கு அக்டோபர் 28 இரவு நேரத்துல கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்த புயல் சின்னம் சென்னையை ஒட்டி, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து பிறகு ஆந்திரா நோக்கி நகரும் போது நமக்கான மழை வாய்ப்பு என்பது ஏற்படும். இதன் காரணமா நமக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த புயல் சின்னத்தை பொறுத்தளவிற்கு கண்டிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலா கனமழை என்பதை எதிர்பார்க்கலாம். கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மக்கள் பொறுத்தளவுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு இது பெருமழையோ அல்லது தொடர்ந்து மழையோ இருக்க போறதில்ல. ஆனால் பரவலா பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவை சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல அக்டோபர் 27, 28 தேதிகள்ல எதிர்பார்க்கலாம். நன்றி ஹேமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.